ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. யோவான் சொல்றாரு, ஆதியிலே வாக்கு இருந்தான், பெரிசித் பரா எலோஹிம் எத் ஹா ஷமாயும் வேஹித் ஹாரத். தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். அதே வார்த்தையை யோவான் எடுத்து சொல்லி, தொடக்கத்தில் வாக்கு இருந்தார், அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார், அவ்வாக்கு கடவுளாக இருந்தார். மத்திய அப்ரஹாம்கிட்ட கூட்டிட்டு போறாரு இயேசுவை, லூக்கா ஆதாமின் மகன் கூட்டு போறாரு. யோவான் அப்படி அள்ளி தூக்கிட்டு போய் தொடக்கத்தில் வைக்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தார். கடவுள் யாருக்கு இருந்தார்? கடவுள் இருந்தார். கடவுள் ஒத்த வார்த்தையில் உலகத்தை படித்தார். அந்த கடவுளோடு இந்த வாக்கு இருந்தார்னு வைக்கிறார். 3 பேர் தான் இயேசு பற்றி பேசுகிறாங்க. ஆனால் எங்கே போய் வைக்கிறாங்க பாருங்க. மத்தேயின் பார்வையில் அவர் யூத மெசையாவாக பார்க்குறாரு. லூக்கா யூனிவர்சல் மெசையாக பார்க்குறாரு. யோவான் காஸ்மிக் மெசையாவாக பார்க்குறாரு. அந்த ஒற்றை வார்த்தையில் அவ்வளோ அழகு இருக்குது. அவங்க தொடக்கத்தை எங்கே வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். காலம் நிறைவில் கடவுள் கண்ணீடம் பிறக்கிறவராக தன் மகனை அனுப்பினார்னு எதுவுமே சொல்லாமல் பவுல் சொல்வார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில், கால நிறைவில் காலங்களை கடந்து கடவுள் காலத்துக்கு உட்பட்டவராய் மாறினார், ஒரு கண்ணிடமிருந்து பிறந்தார்னு சொல்லுவார். யாருமே சொல்லாமல், யாருமே எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல எழுதுறது பவுல் தான், இல்லைங்களா? அவர் இயேசுவின் பிறப்பை பற்றி பேசவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வார்த்தை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமது மீட் பண்ணுற ஒத்த வார்த்தையை வச்சு 13 கடிதம் எழுதுறார். இயேசுவின் போதனைங்க, புதுமைங்க, அவருடைய பிறப்பு, வளர்ப்பு எதுவுமே பேசலை. இயேசு போதிச்ச போதனை ஒத்த வார்த்தை. மரித்த இயேசு உயிர்த்தார், உயிர்த்த இயேசு நம்மோடு வாழ்கிறார், அவராய் நாம் வாழ்வோன்னு அந்த ஒரு வாக்கியத்தை வச்சு, இந்த கெரிக்மா வச்சு 13 கடிதங்கள் எழுதி புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களில் 3/2 பகுதி ஆக்கிரமம் செய்கிற பவுலிடுகிறார். இயேசு பற்றி சொல்லும்போது, காலத்திற்கு உட்பட்ட, காலங்களை கடந்த கடவுள் காலத்துக்கு உட்பட்டு கண்ணிடமிருந்து பிறந்தான்னு ஒற்ற வார்த்தையில் அடக்கிறார். அதுலேருந்து வளர்ந்து வருகிற விளக்கு முறைகள் தான் அந்த நற்செய்தி புத்தகங்கள் எல்லாம் அடிப்படை எங்கே போகுது? நற்செய்தியில் எல்லாருமே கொண்டு போய் தாவீதில் வைக்கிறாங்க. ஒரு அரச திருமகனாக வந்தார், அவரை சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டீங்கடா. சிலுவையில் அரைஞ்சது ஒரு நாசரேத்து இயேசுவா இல்லை, ஒரு கார்பெண்டர் இல்லை, சன் ஆஃப் மேரி இல்லை, சன் ஆஃப் ஜோசப் இல்லை, அவருடைய சகோதரனுடைய யூதா சீமோனுடைய அவங்க இல்லை. அவர் மெசியா, தாவீதின் மகன், உலகத்தின் நாயகனுடைய ஒரே மகன். அந்த நற்செய்தியில் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக எழுதுகள் எழுதுகிறாங்க. சாமி, ஒரு சிலுவையில் அறையுண்ட ஒரு தேச துரோகியை, ஒரு கிரிமினல் குற்றவாளியை உணர்ந்து பார்த்து, நாங்கள் பார்த்ததை கேட்டதை தொட்டு அனுபவத்தை சொல்கிறோன்னு சொல்லி காட்சி எழுதுகிறாங்க. அப்படி தான் நற்செய்தி வந்துச்சு, நம்மளை சேர்ந்துச்சு. அதை நம்ம நுணுக்கமாக பார்த்தோம்னாக்க, ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதமும், நீங்கள் பார்க்குற விதமும், நான் பார்க்குற விதமும், எங்கள் அப்பா பார்க்குற விதமும், எங்கள் அம்மாச்சி பார்க்குற விதமும் டோட்டலாக மாறிப்போகும். அதுதான் ஒவ்வொருடைய பார்த்தனை இயேசு என்கின்ற உன்னதமான பொக்கிஷம், ஒரு விளைவிப்பில்லாத பேராற்றல் நமக்குள்ளே வரார். நற்செய்தியில் பார்க்குற இப்படி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பதத்தை பற்றி போகணும். அதுக்கு அடிப்படையாக வர்றது என்னன்னாக்க, பெரும்பாலான நற்செய்தியில் பார்க்கும்போது தாவீதை பார்க்குறாங்க, இப்ராஹிமை பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் மோய்சனுடையாவும் பார்ப்பாங்க. அது யோவான் இயேசு பார்க்குற விதம் 7-8 விதமாக இருக்கும். அது ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொருத்தர் முன்னேற வச்சு காப்பார். அது வழியாக மெய்ப்பம்பார், திராட்சை கொடிம்பார், நல்லாயன்பார், மணுமகன்பார், குருவா தன்னை காமிப்பார். அதெல்லாம் பல விதங்களை பார்க்குறது. இந்த இதில் தாவீதினுடைய உடன்படிக்கை அவ்வளவு அழகாக விழுத்தினுடைய புதிய ஏற்பாட்டு பல பக்கங்களில் விரைவி கிடக்கிறத பார்க்குறோம். 6வது டைட்டில் கடவுளுடைய முடிவில்லாத இறைவனுடைய மகனாக பார்க்குறாரு. கடைசி மார்க் 1:1 அதே போல் யோவான் 20:31 அதே செய்தி பார்க்குறோம். அது ஒரு இதில் வாசிச்சுட்டு கடைசி டைட்டில் இயேசு என்கிறவர் கடவுளின் மகனாக
வாக்குறுதியின் புதல்வனாக தாவீதின் வரிவரனாக வருகிறார் என்று 7வது டைட்டில் லூக்கா 1:32 முதல் 35 உள்ள வார்த்தை வாசித்தோம். அந்த இடத்துல போய் நிற்கிறார். அவர் உன்னதரின் மகனாக இருப்பார், கடவுளின் ஆட்சி அவரிடம் கொடுக்கப்படும், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. தாவீதின் வாக்குறுதிகள் அப்படியே எடுத்து தாவீதுன்னு சொல்லாமல், ஏன்னா புறையினத்தாருக்கு தாவீதுனா யாருன்னு தெரியாது. ஜூலியஸ் சீசர் தெரியும், அகஸ்டஸ் சீசர் தெரியும், அலெக்சாண்டர் தெரியும். கிரேக்க கலாச்சாரம் மாறுபட்ட ஒரு மன்னராட்சியை பற்றிய எண்ணத்தில் இருக்கும்போது தாவீதை கொண்டு வந்தா, அவர் நாடோடியாக இருந்தார், ஆடுமைக்கு அவரா அப்படின்னு இல்லாமல் அவர் உன்னதரின் கடவுளாக இருப்பார். அவருடைய ஆட்சி, அவருக்கு கடவுளின் அரியணையில் எல்லாமே தாவீதை சொல்லாமல் தாவீதை பற்றி எல்லாத்தையும் லூக்கா அழகாக சொல்லி 1:37-35 வரைக்கும் சொல்லி அந்த டைட்டில் 7 டைட்டிலில் அந்த தாவீதின் வாக்குறுதிகளை நற்செய்தியாளர்கள் தன்னுடைய நற்செய்திகளை பயன்படுத்துறதை நம்ம படம் பிடிச்சு காட்டுறோம். இது ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சின்ன செய்தியை சொல்லி அந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். என்ன சொல்லணும் அப்படின்னம்னாக்க, அவன் மனித இயல்பில் தவறே செய்தாலும் அவனை நான் தண்டித்து திருத்துவேன், மாறாத என் பேர் என்பது அவனை விளக்கிவிட மாட்டேன். உன்னுடைய மூதாதையராக சவுளை விளக்கிற மாதிரி நான் விளக்க மாட்டேன். ஏன் அந்த வார்த்தையை தாவீதின் வாக்குறுதியில் சொல்கிறார் அப்படின்னாக்க, பிற்காலத்தில் தாவீதின் வழிவரில் வந்த அரசர்கள் தாவீதை போல பிரமாணிக்கமாக இல்லை. வடநாடு என்று தென்னாடு என்று கூறு போட்டார்கள். தென்னாட்டில் நின்று இறைவனுக்கு எதிராக பாவங்களை கட்டிக்கொண்டார்கள். வடநாட்டில் இருக்கிறவர்கள் முதலாக அழிக்கப்பட்டார்கள். கடவுளுடைய வாக்குகள் நடக்காமல் தாந்தோன்றித்தனமாக நன்றி கற்றவர்களாய் உடன்படிக்கையின் உறவை மீறி பல தெய்வங்களுக்கு மக்களை கையளித்து மக்களை நன்னறில் நடத்தாமல் போனதுனால 722 அவங்களை அழித்தார் கடவுள். அதை வச்சு பாடம் கற்றுங்கடான்னு தென்னாட்டு மக்களுக்கு சொன்னார். ஆலயம் தென்னாட்டில் தான் இருக்குது, ஜெருசலேமில் இருக்குது. யூதாவின் குளத்தில் ஏதாவின் மருமகள் அங்கே பிறந்து வருது. வடநாட்டில் எரோபாவம் பிரிச்சனை அவங்களாம் அழிச்சிட்டாரு. உள்ள தென்னாட்டில் இருக்கிற நம்மளாவது பிழைக்கலாம் அப்படின்னு நினச்சப்ப அவங்களும் நன்றி கட்ட வாழ்க்கை வரும்போது அவர்களையும் அழித்தார். அவனை அழித்தார். அவர் அழிக்கவில்லை, பபிலோன்களை அவர்கள் மீது படையெடுத்து வரும்படி செய்து படையில் வெற்றி பண்ணும்படி செய்தார். எதற்காக? அடித்து உதைத்து நொறுக்கி ஒன்றுமனால் போவதற்காக அல்ல, திருந்தி அவர்களை மீண்டும் வாழ வைப்பதற்காக, திருந்திய மனதோடும் நன்றி உள்ள வாழ்வோடும் வாழ வைப்பதற்காக அவரை கொண்டுகிட்டு வர்றாரு. அதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. பிற்காலத்தில் வரவங்க நன்றியோடு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, பிரமாணிக்கமாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த கொடுத்த வாக்குறுதியை தாவீது மதித்த மாதிரி அவங்க மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியுது. ஒருவேளை மதிக்காமல் தப்பு பண்ணால் கூட நான் மனித இயல்புக்கே உரிய துன்பங்களையும் துன்பங்களையும் தந்து அவனை திருத்துவேன்னு சொல்கிறார். இதுக்கு யார்கிட்ட பேசுகிறாரு? நாடு கடத்தப்பட்டு இருக்குது. டேய், நான் சும்மா விடலடா, என்னால் முடியலன்னு உங்களுக்கு தூட்டு போகல, என்னால் முடியும், ஆனால் நீங்கள் என் நம்ப மறுக்கிறீங்க, என் கட்டில் கீழ்ப்படி மறுக்கிறீங்க. நான் உன்னை கொடுக்கறது கசப்பு மருந்து, உன்னை சாகடிக்கிறதுக்கு இல்லை, உன்னை குணப்படுத்துறதுக்கு. நீ குடிப்ப சௌக்கியமாவ. இந்த நாடு கடத்தில் கசப்பு மருந்தா குடி, கசக்கும், கப்புனு கம்பளி போட்டு தூங்கு, காய்ச்சல் கப்புனு விடும், நலமாவ, எழுந்து நடமாடுவேன், பியூரிஃபிகேட்டரே அவனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வாக்குறுதி உள்ள கொடுக்கிறார். எதற்காக சொல்கிறேன்னாக்க, ஒட்டுமொத்த பிற்கால வரலாற்றை சுருக்கமாக வைத்து முற்கால நீதித்தலைவர்களிருந்து வந்த மக்கள் பட்ட கஷ்டத்தை நினைவுபடுத்தி இன்றைக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை ஆசிரியர் அழகாக கொண்டு வருகிறார். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் இவர்களை கடந்து இன்றைய காலத்தில் நம்மோடு பேசுகின்ற இறைவார்த்தை, வல்லமுள்ள இறைவார்த்தை வருவதற்கு அடிப்படை அமைகிற தாவீதோடு பேசிய இந்த வார்த்தைகள் வலிமையான வார்த்தை என்பதை சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். தந்தை அவர்களே, இந்த பகுதியினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நிறைவு செஞ்சுருக்கிறோம். 2ஆம் பகுதி இருக்குது. இந்த இடத்துல எனக்கு 2 ஆசைகள் தந்தை அவர்களே. ஒன்று நிறைவேற ஆசை, இன்னொன்று நிறைவேறாத ஆசை. இந்த நிறைவேறாத ஆசையாக முதல்ல சொல்லிடுறேன். என்னென்னா, உங்களுடைய விளக்கத்தெல்லாம் கேட்குறப்போ பைபிளை தூக்கி தலையில் வச்சு டான்ஸ் ஆடலாம் போல் இருக்குது, ஆனால் அது இங்கே நடக்காது. 2வது ஆசை என்னென்ன தந்தை அவர்களே, அது நடக்கும். நீங்கள் 7 டைட்டில் சொன்னீங்கல்ல சாமி, அதை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாரும் அதை திருப்பி சொல்ல ஆசைப்படுறோம் சாமி. வேறு இல்லை, அழகா இருந்துச்சு சாமி இந்த டைட்டில்ஸ் எல்லாமே. இந்த கடவுள் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாக வருகின்ற அந்த செய்திகளை உள்வாங்கிய புதிய ஏற்பாட்டு நற்செய்தியாளர்களும் சரி, அல்லது புதிய ஏற்பாட்டிற்கு முத்தாய்ப்பை அமைக்கிற பவுலும் பேதுருவும் யோவானுடைய திருவழிபாட்டு நிகழ்வுகளும் 7 வகைகளில் இயேசுவை படம் பிடிக்கிறாங்க. முதலாவதாக வருகிறது இயேசு தாவீதின் மகன், முதலாவது. 2வது இயேசு தாவீதின் அரியணையில் அமர இருக்கிற வாக்குறுதியின் பிள்ளை. 3வது இறைவனுடைய இல்லத்தை கட்டி எழுப்பும் வித்தகர். 4வது இயேசு இறந்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டது, தாவீது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் நிறைவு. 4வது. 5வது தாவீதின் அரியணையில் அமர்கிற ஒரு பிள்ளை. 6வது நித்திய முடிவில்லாத இறைவனுடைய அரசை கட்டி எழுப்பும் ஒரு மாபெரிய மீட்பர். 6வது அவர் கடவுளின் மகனாய் இருக்கிறார். அபிரகாமின் மகனாக, தாவீதின் மகனாக வந்த அவர் உண்மையில் கடவுளின் மகன். அது மார்க் 1:1 யோவான் 20 கூட நம்ம பார்க்குறோம். 7வதாக நம்ம பார்க்கும்போது அவர்
மாசில்லாத கண்ணிடமிருந்து பிறந்த அவர் கடவுளினுடைய உண்மை மகனாக இருக்கிறார். ஏனென்றால் கடவுளுக்கு உகந்த மகனாய் தாவீது இருந்தார் என்று லூக்கா 1:32-35 தாவீதினுடைய வழி அருமையணையை அவர் கொடுப்பார். உன்னதரின் மகனாய் இருப்பார், அவர் ஆட்சிக்கு முடிவே இராது என்று 7வது டைட்டில் நம்ம நிறைவுபடுத்துகிறோம். தந்தை அவர்களே, இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி அழகாய் நிறைவேறியது. என் ஆசையும் ஒன்று நிறைவேறிவிட்டது. இப்பொழுது இதன் 2ஆம் பகுதிக்கு வருகின்றோம். கடவுள் விவிலியத்தில் எங்குமே இல்லாத அளவுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லி அந்த தாவீதின் குடும்பத்தை உயர்த்துவதாக சொல்லி நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது தாவீதின் மறுமொழி என்னவாக இருக்கின்றது, என்னவெல்லாம் சொல்லி தாவீது கடவுளை சொல்கின்றார், என்ன நன்றித்தனம், என்ன ஒரு தன்னை தாழ்த்து கொள்கின்ற தனம், இவற்றையெல்லாம் இன்னும் அறிந்து கொள்ள இதனோடு சேர்ந்த விவிலியத்தின் பிற பகுதிகள் சொல்லுகின்ற சான்றுகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. இதில் வந்து 2 இது சொல்கிறோம். இதில் ஒரு குவான்டிடேட்டிவ் அப்புறம் குவாலிட்டேட்டிவ் 2 பிரிவு. குவான்டிடேட்டிவ் அளவீடு சம்மந்தமான சில செய்திகளை சொல்கிறேன். அப்புறமேட்டு அதிசயிக்கத்தக்க இறையியல் சிந்தனைகளை இந்த ஜபத்திற்குள்ளே அடங்கியிருக்கிற இறையியல் கூறுகளை விளக்கி சொல்கிறேன். முதலாவது அளவீடு. கடவுள் தாவீதோடு பேசுகிறார். தாவீது ஒத்த வார்த்தை வாயை திறந்து தெரியாதனமாக சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு கடவுளுக்கு ஒரு ஊடு கட்டலான்னு இருக்கிறேன், என்ன சொல்கிறீங்கிறாரு. நாத்தான் கூட கட்டு நீ நல்லா சாமிக்கு வாங்கோட தான் கட்டுன்றார். வரலாற்று நூட்களிலேயே இவ்வளோ அளவுக்கு அதிகமாக கடவுள் 197 வார்த்தைகள் வச்சு பேசுறது தான் முதல் முறை பேசுகிறார். 197 வார்த்தை பேசுகிறார். தாவீது நன்றி பாடல் பாடுறதுக்கு எத்தனை வார்த்தை தெரியுங்களா? 198. ஒத்த வார்த்தை எச்சா பேசி அதுக்கு மேலே பேசக்கூட நிறுத்திக்கிறார். கடவுள் அளவுக்கு பேச அவ்வளோ அன்பு காட்டுறாரு. அந்த அளவுக்கு ஈடாளனாலும் என் அன்பை ஓரளவுக்கு காமிக்கணும்னு 197 வார்த்தை சொல்லி அவனை ஆற்றுப்படுத்தி அவனுடைய அன்பை அங்கீகரித்த ஆண்டவருக்கு தாவீது நன்றி பாடல் பாடுகிறார். 198 வார்த்தை. அந்த இறையில் எழுத ஆசிரியருடைய மனநிலை பாருங்க. சாமி எவ்வளோ அன்பு செய்கிறாரோ அதுக்கு ஈடான அன்பை நான் காட்டுவேன்னு தாவீது கங்கணம் கட்டி செஞ்சுட்டு அது ஓவராக போயிடக்கூடாதுக்காக 190 புள்ளி வைக்கிறார். அதுதாங்க அந்த எபிரேயனுடைய மனநிலையெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே நம்ம அப்படி அசந்து உட்காரணும். 197 வார்த்தை, 198 வார்த்தை இதுன்னா சும்மா போட்டிருப்பாங்களா? எண்ணி போட்டிருப்பான். இந்த வார்த்தை எவ்வளோ தான் வைக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் நுணுக்கமாக செய்வான். 1 குறைய 40 சவுக்கடிம்பான். ரோமனியர்கள் சாகுமுறை சவுக்கடிப்பாங்க. அப்படி ஆணி இருக்கும், கண்ணாடி குண்டு இருக்கும், கல் இருக்கும், இரும்பு கம்பி இருக்கும், அடிச்சு அப்படி சதை பிச்சுக்கிட்டு வரும் ரோமனர்களுடைய கசையடிகள். அதான் இயேசு அனுபவிச்சார். ஆனால் யூதர்களுடைய கசையடி அந்த மாதிரி இருக்காது. இது வார்பாட்டைகள் அடிச்சது 1 குறைய 49. ஏன்னாக்க 40 முழுமையான தண்டனை. 40 அடிச்சிடாத, 1 கூட முச்சேஷமாக போயிடக்கூடாது. கடவுளுடைய சட்டம் 40. 39 அடி எங்கன்னா ஒன்று தப்பாக போட்டிருந்தா கூட அது 40 போயிட்டோம். அவ்வளோ நுணுக்கமாக பார்ப்பாங்க. 10 கட்டில் 10 கட்டளைகள் தான். இந்த 10 கட்டில் 2 சுருக்குமா. இந்த 10 கட்டளையும் 2 கட்டில் சுருக்கி அதை விரிச்சு சொன்னோம்னா 613 கட்டளை தான். அந்த 613 ஏன் 248 உறுப்பு உடம்புல இருக்குது. 365 நாளும் ஆண்டவரை துதிக்கணும். 613 போட்டான். அவ்வளோ நுணுக்கமாக வச்சுக்கிறாங்க பைபிளை. அவ்வளோ நுணுக்கமாக எபிரேயர்கள் அவ்வளோ ஆழமாக அது பண்ணியிருக்கிறாங்க. அதான் சார் 198 வாரத்தில் கடவுள் பேசுகிறாரு. த பிக்கஸ்ட் ஸ்பீச் ஆஃப் காட், பிக்கஸ்ட் மோனோலாக் ஆஃப் காட் டு எனி சிங்கிள் இண்டிவிஜுவல் த ஹோல் பைபிள்னு சொல்கிறாங்க. அரசர் அவருக்கு பதில் சொல்கிறாரு. 198 வார்த்தை, ஒரு வார்த்தை மிச்சமாக பேசி சாமி உன் அன்புக்கு அன்பு ஈடாக சாமின்னு சொல்கிறான். 2வது எபிரேய மரபில் ஜபன்றது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறது, மண்டிட்டு ஜெபிக்கிறது, தரையில் குப்புற விழுந்து ஜெபிக்கிறது, காலை நீட்டி போட்டு நெஞ்சில் மாரில் அடித்து புலம்புறது, இதெல்லாம் பாஸ்டர்ஸ் ஆஃப் பிரேயர். தாவீது கடவுளுடைய உட்காந்து பேசுகிறார். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். தாவீது ஆண்டவர் திருமணம் அமர்ந்து இவ்வாறு சொன்னார். இந்த அமர்ந்து சிட்டிங் போஸ்டர் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. எங்கேயுமே பார்க்க முடியாது. உட்கார்றாரு. யார் உட்காரா? மரியாள் அதிசன் பாதத்தில் அமர்ந்து. ஒரு செல்ல நாய்க்குட்டி அப்படி வாழாட்டிக்கிட்டு எஜமா கால் அப்படி வரசிக்கிட்டு உட்கார பாருங்க. அதுக்கு அந்த உரிமை தெரியும், எஜமானுக்கு அந்த பாசம் புரியும். இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து பார்க்குறாரு. எங்கள் பசங்க சாப்பிட வருவாங்க. புதன்கிழமை சாயங்காலம் சாப்பிட்னாக்க மேலேருந்து கோயில் இறங்கக்குள்ள சத்தமாக பாடுவாங்க, சமத்தியாக விளையாடுவாங்க, பசியாக இருப்பாங்க. அப்படி கீழே இறங்கக்குள்ள ஜபத்துக்கு நிற்பார். ஒரு 5 பேர் வருவாங்க. மற்றவங்க நேராக போய் சட்டினால் அப்படி இழுத்து விட்டுட்டு ஃபுல்லாக கழுவிட்டு அப்படியே வரக்குள்ளே பெல்ட்டை லூஸ் பண்ணிக்குவான், ஜிப்பை லைட்டை கீழே இறக்கிக்குவான், பேண்ட் இப்படி இழுத்துக்குவான். அப்படி உட்காந்து சப்பாத்தி கடன்னு பிரித்து போட்டு அங்கே கவனம் வச்சுக்கிற சிக்கன் குருமாவை போட்டு அந்த முட்டையை கொஞ்சம் வச்சு பொரியல் கொஞ்சம் வச்சு பல சைடில் வச்சு ஊற விட்டுட்டு 10 நிமிஷம் பேசிட்டு கொஞ்சமாக ரசித்து சாப்பிடுவாங்க. சாதாரண சாப்பாடை 15 நிமிஷம் 20 நிமிஷம் சாப்பிடுவாங்க. அந்த புதன்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் சாப்பாட்டை அந்த சிக்கன் குருமா சப்பாத்தியை ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவாங்க. உட்காந்து 6 அமர பேசி சிரித்து அங்கே கொண்ட இங்கே எடுத்துக்கிடா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுதான் ஜபம். ரசித்து ருசித்து பிளான் பண்ணி சாமி அனுபவிக்கிறது.
ஒரு சின்ன குழந்தை பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை சாப்பிட்ற மாதிரி, இந்த பிரதர்ஸுங்க வந்து இந்த ருசி ஒரு சப்பாத்தி விரும்பி சாப்பிட்ற மாதிரி, ஒரு சிக்கன் கபாவும் பிரியாணி போடுறதுல எவ்வளோ மகிழ்ச்சியாக சாப்பிட்றோமோ அது மாதிரி ஆண்டவர் முன்னாடி வந்து அமர்ந்து, அவர் திருமுன் அமர்ந்து, தாவீது ஆண்டவத்தின் வந்து அமர்ந்து இவ்வாறு சொன்னார். கடவுள் வந்து நாத்தான்ட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் ஊழியன் தாவீதை போய் சொல்லுங்கிறார். நாத்தான் வந்து சொல்கிறாரு, நவரு நீயே நான் பார்த்துக்கிறேன்னு போகிறார். நான் பார்த்துக்கிறேன் போகிறார். இவ்வளோ பாசமாக சாமி எனக்கு அவர் அவருடைய வார்த்தைகள்லாம், அந்த தாவீதுடைய வார்த்தைகள்லாம் வந்து வைர வரிகள். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி பொறுக்கி எடுத்தோம்னா ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும், எந்த மனநிலையில் ஜெபிக்கணும், எந்த போஸ்டரில் ஜெபிக்கணும், எவ்வளோ தாகத்தோட வேக்கியோடு ஜெபிக்கணும், எல்லாத்தையும் பார்க்கலாம். நிறைய சொல்லலாம். நம்ம தெளிவை தேவையான மட்டும் சொல்லிட்டு போகிறேன். தாவீது ஆண்டவர் திருமுன் அமர்ந்து இவ்வாறு சொன்னார். குவான்டிட்டேட்டிவ் சொல்கிறேன், போஸ்டர் சொல்லிட்டேன். உட்கார்ந்தாரு, திருமுன் அமர்ந்து, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயோ அப்படிம்பாரு. ஆல்பின் ஃபார் பாட்டு எழுதியிருப்பாரு. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதும் ஏன் இறைவா. மாதாட்டில் ஆராதனை பாடினாங்க. அப்படியே கண்ணு கலங்குனுச்சு. பார்க்கல, டிவியில் பார்க்கும்போது கண்ணு கலங்குனுச்சு. அளவில்லாத அன்பை நினச்சா சாமி அழுக வருது. ஏன் அழுக வரணும்? அழுக எப்போ வரும்? சிரிப்பு எப்போ வரும்? உணர்ச்சி வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் போது அழுக வரும் இல்லைங்களா? உணர்ச்சி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாதது கக்கன்னு சிரிப்போம். அதாவது ஆல்பின் ஃபார் எழுதுறாரு 2வது இல்லை, முடியினை தாண்டி மனம் உறவாட. எத்தனை மொழி உனக்கு தெரியும்? அத்தனையும் துச்சமாக போகுது. வார்த்தை வாயில் வரமாட்டேங்குது, மூச்சு முட்டுது. அப்படியே அமைதியாக உட்காந்து மௌனமாக உன்னை பார்க்கணும். தாவீது தான் பார்க்குறாரு. எல்லா மொழிகளையும் தாண்டி அப்படியே உட்கார்றார். உட்காந்து அவனோட பேசுகிறார். இப்போ நாத்தான் தேவையில்லை. ஒரு அரசரை போல, ஒரு இறைவாக்கனை போல ஆண்டவர் உட்காந்து அமர்ந்து பேசுகிறார். ஒருவேளை வந்து வேகமாக போனாக்க பார்த்துக்குவோம் வந்துடுறோம்மா அவசரமாக சொல்லுவோம். இல்லை நாங்கள் கையை பிடிச்சி நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப நல்லா ஆச்சு பார்த்து வீட்டாக இருக்கேன், நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான். உட்காந்து உட்காருமா அக்கா, காஃபி கொண்டாக்கா, அது பழகிறது அக்கா, இந்த பழத்தை வைக்கா பேசுனோம்னா அமர்ந்து உட்காந்து பேசுறது. உட்காந்து அமர்ந்து பேசுனேன்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது சாமி. உட்காந்து பேசுவோம். நீ மனசு விட்டு பேசு, நான் மனசு விட்டு கேட்குறேன். அதுதான் ரொம்ப அழகான ஒரு சின்ன வார்த்தையில் எவ்வளோ இதை சொல்கிறாரு. ஆண்டவரின் திருமுன் அமர்ந்து இவ்வாறு சொன்னார். என் ஊழியன் தாவீதுன்னு கடவுள் ஆரம்பித்தார். தாவீது எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க, என் தலைவராம் ஆண்டவரே. இவர் போடுறாரு, போட்டு வாங்குறாரு. என் ஊழியன் தாவீதுங்கிறாரு, என் தலைவர் தாவீது. நான் ஊழியன் தாங்க, என் தலைவர் நீங்கள் தாங்க. அந்த ஆரம்பமே பாருங்கள். இங்கே ஒரு ஹிட் அடித்தார்னா அவர் சூப்பர் ஹிட் அடிக்கிறார் இல்லைங்களா? நீ யார்கர் போறியா, நான் 6 அடிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான ஒரு உறவின் வெளிப்பாடு. என் ஊழியன் தாவீதில் போய் சொல்லுங்கிறாரு. தாவீதுக்கு அந்த அர்த்தம் புரியும். என் அப்ரஹாம் கீடா வைக்கிறீங்களா, மோசே கீடா வைக்கிறீங்களா, எனக்கு என்ன சாமி தகுதின்னு சொல்லிட்டு என் தலைவராம் ஆண்டவரேயும் பார். அதேமாதிரி வார்த்தை பாருங்க, இன்னொரு வார்த்தை, என் தலைவராம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, என் தலைவராம் ஆண்டவரேன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு, என் தலைவராம் ஆண்டவரேன்னு இன்னொருத்தர் இந்த 18-19 கூட கிட்டத்தட்ட 4 தடவை என் தலைவராம் ஆண்டவரேன்னு சொல்லுவார் இல்லைங்களா? என் தலைவர் ஆண்டவர். எலியா இறைவாக்கர் வந்து அப்படியே நெருப்பு தெருல ஏறி போவார், செய்வார். எலியா இறைவாக்கர் கதறுவார். என் தந்தையே எந்தையே மொழிபெயர்த்துக்கிறாங்க. பழைய பெஞ்சமின் ஃபார் மொழிபெயர்ந்தது எந்தையே இஸ்ராயலின் தேரின் சாரதியே அப்படிம்பார். அவர் சொல்கிற அடுக்கடுக்க வார்த்தை வந்து கொட்டும். அந்த அந்த உணர்வில் பரவசத்தில் பரிசில் அப்படி நெருப்பு தெரியல எரிய போகிறாரு. அதை பார்த்த சீடன் வந்து இறைவாக்கணும் இல்லைன்றது ஒன்று, இன்னொன்று கடவுள் தூக்கிட்டாருன்னு ஒன்று, மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்து போய் ஒரு உடம்பு புலம்பாரு பாருங்க. இப்போ வார்த்தை திரும்ப ஒரு எந்தையே என் தந்தையே இஸ்ராயலின் தேரின் சாரதியேம்பார். அதே மாதிரி தான் என் தலைவரே தன்னை வார்த்தைன்னு பார்த்தா 2 வருஷம் 4 தடவை சொல்லுவார். அப்போனா எவ்வளோ உணர்ச்சி குழம்பல் அப்படி தத்தளிச்சு போய் அவர் சொல்லுவார், என் தலைவராம் ஆண்டவரே, என் தலைவராம் ஆண்டவர். 18ஆம் வசனத்தை பாருங்க, 2 தடவை சொல்லுவார். 19ஆம் வசனம் பாருங்க, என் தலைவர் ஆண்டவர். 19ஆம் வசனம் இறுதியில் பாருங்க, என் தலைவராம் ஆண்டவர். அப்படி தொடர்ந்து ஒரே வார்த்தை திரும்ப சொல்லக்கல. அப்படி அப்படியே தத்தளிச்சு போய் அப்படி தகைச்சு போய் பேசுகிற பேச்சு அது. ஜெபன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து இட்ஸ் நாட் அன் ஈவெண்ட், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபம் என்பது ஒரு அனுபவம், இது வந்து ஒரு செயல் கிடையாது. நிறைய சமயத்தில் அழைத்தல் வாழ்விலும் சரி, நம்மளுடைய குருமடங்களும் சரி, ஜெபம் என்பது லைஃப் ஆஃப் பெல்லாக இருக்குது. அது லைஃப் ஆஃப் வில்லாக மாறணும். அப்போ தான் வாழ்க்கை மாறும். பெல் அடித்தா ஜெபம், பெல் அடித்தா தியானம், பெல் அடித்தா பூசை. அந்த பெல்லு போய் வில்லு வரணும். வந்துச்சுன்னா 10 வருஷம் பெல் அடித்து செஞ்ச நாம பெல்லே இல்லாதப்போ கூட பக்தியோடு இருப்போம் இல்லைங்களா? அதுதான் வாழ்க்கை. அவர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு தான் இருந்தது. பெல்லடிச்சு முடித்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம் அப்படின்னாக்க நம்ம காற்று போன பலூனு.
எல்லாருக்கும் அதுதான். நம்ம வாங்கின பாடு கல்யாணத்துக்கு வருவான், பிள்ளை கொண்டுட்டு வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு 15 விதமான ஃபவுண்டேஷனை போட்டு ஒரு 40-50 கிலோ தங்கத்தை தலையில் மாட்டிக்கிட்டு வந்து ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சாவுக்கு தான் தருவாங்க. அவன் வரமாட்டான், அவனை தூக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வாழ்க்கை. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னலத்திலும் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணல, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கல, நீ நானும் சாமி 3 பேர் ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு வராங்க. 3 got married ஃபுல்டன் ஆர்டர் சொல்வார். அதை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான். அதான் நம்ம மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறது. வீட்டில் அடுப்பறிதோ இல்லையோ மெழுகுதிரி எரியணும், அந்த மெழுகுதிரி உருகுற மாதிரி உள்ளம் உருகணும், நம்முடைய கண்ணீர் மறையணும், கவலை மறணும், வாழ்க்கை சிறக்கணும். அதாங்க வாழ்க்கை. ஜெபன்றது அந்த உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற நுரைத்ததுமே ஒரு உணர்ச்சி பிரவாகமாக தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா வாழ்க்கை வளமாக இருக்கும், நலமாக இருக்கும், பலரையும் வள வைப்போம். ஆற்றோரம் நடக்கப்பட்ட மரம் போல இருப்போம். ஆண்டு முழுவதும் கணிதிருக்கிற பட்டைகள் உதிராத, இலைகள் மாறாத கணிதரும் மரமாக இருப்போம். அதுதான் இந்த தாவீது இருந்தார். அவருக்கு அவர் வந்து தாவீது வாழ்க்கையில் இந்த மெத்தடாலஜிம்பாங்க. அப்படி மெத்தடாலஜி ஆடு மேய்க்கணும்னாக்கிறான், அரசபைக்குள்ளே புகறான், போர்க்களத்துக்குள்ளே வரான், படைத்தளபதியாக மாறுறான், மெய்க்கா பலனாக மாறுறான், அடிநட்டில் துரத்தப்படுறான், எல்லா இடத்துலையும் சாமி முன்னாடி போயிட்டே இருக்கிறார். எதையும் கண்டு அவன் கலங்களை எதையும் கண்டு புரிச்சு போகலை, அப்படியே போகிறான். ஒரு கட்டத்தில் என் ஊழியன்னு சொன்ன உடனே அப்படியே சைலண்டாக அப்படியே அடங்குறார். அப்படியே நிறுத்தி, அப்ரஹாமுக்கு ஈடாக நிறுத்துறீங்களா, மோசைக்கு ஈடாக நிறுத்துறீங்களா ஆண்டவர் என்னன்னு சொல்லிட்டு உட்காந்து அமர்ந்து பேசுகிறார். என் தலைவராம் ஆண்டவரேன்னு 2 வசனத்தில் 4 தடவை புலம்புறார். அப்போ அவர் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருப்பார், எவ்வளோ பாசத்தில் அந்த கடவுளுடைய அன்பு அப்படியே உள் வாங்கி அப்படியே கொடுப்பார் இல்லைங்களா. அதான் இருந்தது. இன்னொரு செய்தி சொல்லிடுறேன் நான். இது வந்து ஆரம்பம் தான், அதில் இன்னொரு செய்திகள் இருக்குது. அதாவது பார்த்தோம்னாக்க 198 வார்த்தைகளை பேசுகிறான்னு நான் சொன்னேன். தாவீது வந்து இந்த வரலாற்று நூட்களில் 2 இடங்களில் நிறைய பேசுகிறார். ஒன்று வந்து 22ஆம் அதிகாரம் 1 முதல் 55 வசனங்கள் கொண்ட ஒரு அதிகாரம். அது 22 அதிகாரத்தை பாருங்களேன். தாவீதினுடைய வெற்றியின் புகழ் பாடல் இருக்கும். 22:1 வாசிங்களேன். ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்த போது அவர் ஆண்டவருக்கு பண்ணிசைத்து பாடியது. எங்கே பாடுறாரு? 2ஆம் வசனத்தை ஆரம்பித்து 51ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பாட்டு பாடுறார். செம்ம பாட்டு பாடுறார், ஒரு பெரிய பாட்டு பாடுறார். ஆண்டவரின் ஆயன், கற்பாறை, கோட்டை, கொத்தலம், புகழிடும் தேடும் மலைன்னு சொல்லிட்டு இது அப்படியே அள்ளிட்டு போய் திருப்பாடலை கூட வைக்கிறாங்க. தாவீது பாட்டு திருப்பாடலும் அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் போட்டு அங்கே போடுறாங்க. இவ்வளோ நல்ல பாட்டை ஒவ்வொருத்தரும் பாடணும்னு சொல்லிட்டு இது வரலாற்று திருப்பாடலில் போய் வைக்கிறாங்க தாவீதின் பாடலை. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறையியல் இருக்குது, வரலாறு இருக்குது, சமூகவியல் இருக்குது, இறைவனை பற்றி தெளிவான சிந்தனை தியோடிசி இருக்குது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்த கலவையாக அப்படி அழகாக பொறுக்கி வந்து 198 வசனங்களில் அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் நான் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வார்த்தை பயன்படுத்தின இன்குபேட்டர் ஸ்லீப் என்று சொல்வார்கள். அது வந்து ஆணுடைய திருமணமாக வந்து படுக்கை விரிச்சு போட்டு தூங்குறது.